இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து எல்லாருமே காவேரி பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. பசுபதி ஆகட்டும், அன்பரசு ஆகட்டும் 2 பேருமே வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. காசுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கா. அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? விஜய் அவ கல்யாணம் பண்ணது காரணமே இதுதான். அதுவுமே கான்ட்ராக்டில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்ன உடனே லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னா, ஆமாம், காசுக்காக ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் தான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கா. விஜய் வெக்கமா இல்லை கொஞ்சம் கூட, இப்படி காசுக்காக வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேவலமாக பேசும்போது காவேரி வந்து அவங்க அம்மா பார்க்கும்போது தலையாட்டுறாங்க. காவேரி, ஏண்டி உன் தலையில் நீனே மண்ணை மாதிரி போட்டுக்கிட்ட, என்னடி பண்ணுன, ஏன் பண்ணுன, தம்பி உங்களை மலை போல் நம்பியிருந்தேன், ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க வந்து புலம்புறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அன்பரசு ஆகட்டும், அதே மாதிரி பசுபதி ஆகட்டும், இதெல்லாம் ஒரு குடும்பமா? இன்னுமே வந்து நான் சொல்கிறத கேளு விஜய். இந்த மாதிரி இவ இருக்கனால உன்னால் வெண்ணிலாவோட சேர முடியாமல் இருக்குது. ஒழுங்காக இவளை துரத்தி விட்டுட்டு வெண்ணிலாவோட நீ சேர்ந்து வாழு. நீ சேர்ந்து வாழ்றதுக்கு இவ ஒரு தடையாக தான் இருக்கா. கண்டிப்பாக இவ இருந்தா அப்படின்னா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன்னால் வாழ முடியாது. இவளை விரட்டி விடு அப்படி இப்படின்னு பேசும்போது, தேவையில்லாமல் பேசாதீங்க. காவேரி பற்றி யார் தப்பாக பேசினாலும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். எல்லாரும் வீட்டை விட தயவு செய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் வந்து கத்துறாரு. இன்னொரு பக்கம் தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் வந்து இப்போ 2 பேரும் வந்து சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தை பற்றி என்ன அப்படின்ன உடனே இப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, எடுத்து சொல்லுங்கள். என்ன இப்படி பேசுகிறா காவேரி, லூசு மாதிரி பேசாத காவேரி அப்படின்னா. ஆமாம் விஜய், எனக்கு தெரியும் நீங்கள் வந்து முழு பாசத்தையுமே நீங்கள் யார் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா வெண்ணிலா மேலே தான் வச்சுருக்கீங்க. ரொம்பவே தவிக்கிறீங்க. வெண்ணிலா நம்மளால் இப்படி ஆயிட்டா அப்படின்னா அவளை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிக்கிறீங்க. எவ்வளோ தான் தாத்தா வந்து திரும்பவுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடலை. ஏன்னா அவன் மேலே என்னை விட அதிகமாக அவன் மேலே தான் பாசம் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் வெண்ணிலாம் ஒன்று சேர்ந்தா நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஒரு காலமும் நான் தடையாகவே இருக்க மாட்டேன். சிரிச்சிட்டே நான் விளைக்கிறேன் விஜய். அதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு வருஷம் நான் கான்ட்ராக்ட் தான் வந்தேன். அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தாகணும். ஸோ வந்து கரெக்டாக முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன் விஜய். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் இந்த வீட்டில் இருந்திருக்கேன் இல்லையா, அதுக்காக நான் இந்த ஒரு தடையாக மட்டும் இருக்க மாட்டேன். நான் வந்து கிளம்பி போயிடுவேன். ஒரு நல்ல மருமகளா, அவங்களுக்கு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கிட்டேன். எல்லாமே நடிப்புன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது எல்லாமே உண்மை. நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து கண்டிப்பாக உண்மை. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க காவேரி. நான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீ பட்ட அவமானம்லாம் போதும், உனக்கு இந்த கெட்ட பேரும் போதும் காவேரி. நீ கிளம்பி வா, இனிமேல் நான் உன்னை வந்து நான் பார்த்துக்கிறேன். காசுக்காக தான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு பேரே உனக்கு போதும். வேணாம், நீ வந்து எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சுட்டேன், உடனே நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், வா கிளம்பி போகலாம் அப்படின்னா. ஆமாம்மா வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து காவேரி வந்து கிளம்பி போகிறாங்க. தாத்தா ப்ளீஸ் இதை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு விஜய். ஸோ வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு, இருடா இங்கே தானே போகிறா, சமாதானப்படி நம்ம கூப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் பொறுமையார் அப்படின்னு தாத்தா சொல்ல ஒரு பக்கம் வந்து விஜய் ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு அழுகிறாரு. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.